ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நாங்கள் பார்ப்போம் அட்சர கணித பின்னங்களினுடைய பெருக்கல். அப்போ இதில் முதலாவது பாருங்க, 4 எக்ஸ் கணம் கீழ் 3 y வர்க்கம் பெருக்கல் 6 y வர்க்கத்தின் கீழ் 10 எக்ஸ். அப்போ இந்த அட்சர கணித பின்னங்கள் ரெண்டையும் பெருக்கும் போது நாங்கள் இதை இலகுவாக செய்யறதுக்கு பிள்ளை விடாமல் எந்த மிஸ்டேக்கும் வராமல் செய்யறதுக்கு ஒரு ஒரு ட்ரிக் ஒன்று பயன்படுத்துவோம். என்னன்னு சொன்னால், இந்த சுட்டி வடிவத்தில் இருக்கிற அச்சரங்கள் எல்லாத்தையும் விரித்தெழுதி கொள்ளும். அப்ப இது சுற்றி வடிவத்தில் உள்ளது விரித்தெழுதுறதா இருந்தால் 4 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ், எக்ஸ் கணம் அல்லது எக்ஸின் மூன்றாம் மட்டும்தான் எக்ஸ் 3 தடவை பெருக்கப்படுதுன்னு அர்த்தம். கீழ் 3 y வர்க்கம், அப்ப 3 பெருக்கல் y 2 தடவை பெருக்கப்படும். அடுத்தது பாருங்க, இதுல 6 y வர்க்கம். ஸோ 6 y வர்க்கம்னு சொன்னால் 6 பெருக்கல் y பெருக்கல் y முழுவதின் கீழ் 10x 10x என்று சொன்னால் 10 பெருக்கல் x. இப்போ உங்களுக்கு இதுல குறுக்க உள்ளதுல சுருக்கக்கூடிய நம்பரை முதல்ல சுருக்கும். இப்ப நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க சுருக்கலாம். இந்த 3ஐயும் 6ஐயும் 3ஆல சுருக்கலாம். இங்க ஒரு முறை, இங்க 2 முறை. அடுத்தது பாருங்க, 4ஐயும் 10ஐயும் 2ஆல சுருக்கலாம். 4 2ஆல சுருக்கினா 2 முறைகள், இங்க 10 2ஆல சுருக்கினா 5 முறை. சுருக்கலுக்கு பென்சில் பயன்படுத்துங்க நல்லா. அடுத்தது அச்சரங்களை சுருக்குவோம். இதுல ஒரு எக்ஸையும் இதுல ஒரு எக்ஸையும் சுருக்கலாம். இதுல ஒரு வையையும் இதுல ஒரு வையையும் இன்னொரு வையையும் இன்னொரு வையையும் சுருக்கலாம். இப்ப கடைசியாக உங்களுக்கு தொகுதி எண்கள் மிச்சமா இருக்கிறது பாருங்க. இதுல 2x பெருக்கல் x பெருக்கல் 2, அப்ப 2 தடவை 2 4, x எக்ஸால பிரிக்கினா x வர்க்கம். அப்ப 4x வர்க்கம், அது தொகுதி எண்கள் வரும். கீழே பகுதி எண்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 1 இருக்குது, இதுல 5 இருக்குது. அப்போ ஒரு 5 5. ஆகவே இறுதி விடை 4x வர்க்கத்திற்கு h.